ஹாய், என் பேர் பானுப்ரியா. நான் கோட்டுப்புறத்துலேருந்து வந்திருக்கேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக சிக்கன் பார்சல் வித் ஹர்ப்ஸ் பட்டர் எப்படி செய்ய போகுதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பட்டரை மெல்ட் பண்ணிட்டு பட்டர் ஓவனில் மைல்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே சிக்கன் மேக்னேஷன் பற்றி பார்த்தோம். 2 பிரஸ்ட் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஹர்ப்ஸ் பட்டர், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பட்டர் 1 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். a pinch of salt, pepper, one teaspoon lemon juice, இது ஒரு 5 minutes மேக்னேட் ஆனாலே போதும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ள ஓவன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போது இந்த பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த பட்டரில் நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னு நான் சொல்கிறேன். ஹர்ப்ஸ் எடுத்துக்கணும், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் for 1 teaspoon of herbs. Actually herbs ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே சிக்கன் பார்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸ்டவ் ஹீட் ஆனோடனே 1 tablespoon of பட்டர் போடணும். பட்டரில் தான் சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பட்டர் மெல்ட் ஆனோடனே சிக்கனை வந்து 1 by 1 குக் பண்ணும்போது சிக்கனை நல்லா போக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து லிட்டில் பிட் அதில் இருக்க ஜூசினஸ் கொஞ்சம் அவுட் வெளியாகும். இது ஓவராக குக் பண்ணிட வேண்டாம். பிகாஸ் ஓவனில் பேக் ஆகும் போதும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். பிகாஸ் நம்ம அதில் 20 minutes வைக்க போகிறோம். அதனால் அதில் இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். அதனால் லிட்டில் பிட் இது பண்ணாலே போதும். ஓகே, நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ 3rd ப்ரொசீஜர், எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்ரி மேலே அப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த எக், அதனால் நல்லாவே பீட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் ஒரு பேஸ்ட்ரி ஷீட்டை எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் அது பேஸ்ட்ரி மேலே வைக்கும்போது நம்ம அதை பேக் பண்ணி முடிக்கும்போது நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 4th ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷீட் எடுத்து திரும்பி சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நல்லா இந்த ஹர்ப்ஸ் பட்டர் எடுத்து ஃபுல்லாக ஷீட்டில் இந்த மாதிரி ஃபுல்லி அப்ளை பண்ணுவோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஆஃப். இது மேலே திரும்பியும் செகண்ட் லேயர் ஃபுல் ஆஃப் பட்டர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதுக்கு மேலே சிக்கனை ப்ளேஸ் பண்ண போகிறோம். டேக்கிங் அ பீஸ் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட். இதை வந்து சென்டராக வச்சா தான் உங்களுக்கு 4 சைட்ஸுமே ஃபோல்ட் பண்ண முடியும்.
நம்ம பேக்கிங் ட்ரே மேலேயும் லைட்டாக இதே ஹர்ப்ஸ் பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பிகாஸ் இட் வில் கிவ் அ நைஸ் ஃப்ளேவர். அதே மாதிரி உங்களுக்கு ஒட்டாது. இந்த சிக்கன் பார்சலை மெதுவாக அப்படியே டர்ன் பண்ணி எப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் ஏன்னா கீழே வந்து மொத்தமாக அந்த வாசலோடு வந்தால் அப்புறம் மேலே நம்ம கார்னிஷ் பண்ணும்போது இந்த சைட் ஃபுல்லாக கவர் ஆகிடும். யா, இப்போ செகண்ட் ஒன் திரும்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அதை ஃபோல்ட் பண்ணுறதுன்னு. இது ஒரு பார்சல் மாதிரி சிக்கனை பார்சல் பண்ணி இப்போது நம்ம இது பண்ணி முடிச்சோடனே அதுக்கு மேலே எக்கை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது சில பேருக்கு வந்து லிட்டில் பிட் ஸ்பைஸ் வேணும்னா பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல். இப்போ கிட்ஸுக்கு பண்ணுறதுனால பெப்பர் அவ்வளோவா தேவையில்லை. ஜஸ்ட் அ லைட் கோட்டிங், சிங்கிள் கோட்டிங் போதும். பிகாஸ் நம்ம அதுக்கு மேலே வந்து பேஸ்ட்ரியோட ஸ்ட்ரைப்ஸ் போடணும். ஓகே, இப்போது நம்ம லேயர் அவுட் கட் பண்ணி வச்சிருந்த பேஸ்ட்ரி ஷீட்டை ஜஸ்ட் க்ரஷ் இட். இதுக்கப்புறம் இதை பேக் பண்ணிட வேண்டியது. இப்போது சிக்கன் பார்சல் பேக் ஆகிடுச்சு. அதை வெளியே எடுப்போம். பட்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துருக்கு. இட் வில் பி வெரி கிறிஸ்பி. இப்போ நம்ம இதை பிளேட்டில் நான் கட் பண்ண போகிறேன். I'll just show you. சரி, இதை சாப்பிடும் போது அப்படியே தான் பைட் பண்ணி இது பண்ணி சாப்பிடணும். சிக்கன் பார்சல் வித் ஹெர்பல் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. சிக்கன் பார்சல் வித் ஹெர்ப்ஸ் பட்டருக்காக தேவையான பொருட்கள்: 2 breast சிக்கன் பீசஸ், ஒரு 100 grams பட்டர், 1 spoons of pepper, 1 tablespoon salt, 3 tablespoons of mixed herbs, and 1 lemon, 1 egg, and 3 pastry sheets.